எந்த நேரம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். சில பேருக்கு இந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் ஆண்டவர் எங்களை படைத்தது எங்களுக்கு நல்ல வாயை தந்து கையெல்லாம் தந்திருக்கு, நாங்கள் சத்தமாக எல்லாம் கதைப்போம், எல்லாம் விளையாடுவோம். இதன்படி நாங்களும் எல்லாத்திலாயும், அதாவது எங்களுடைய கரங்கள்னால் தேவனுக்கு கரத்தை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். வாயின் வார்த்தையினாலே நாங்கள் அவருக்கு போடுகிறோம். இதுகளெல்லாம் நாங்கள் செய்கிறது. இதுகளை இன்னும் கூட நாங்கள் செய்யப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த முதலாவது நாளிலே இந்த வருஷத்திலே முதலாவது நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். சில ப்ரோக்ராம்களுக்கு நாங்கள் போகாம இருந்தால் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க, நாங்களும் மாறுதலாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் இங்கே இந்த இடத்துல சபைன்னு சொல்லி நாங்கள் வருவோம். தான் சபையில தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சபை ஆண்டவர் தேடி இருக்கிறார். அதன்படிதான் எல்லா சபைகளும் தேவனை மகிமைப்படுத்தும், தேவனுடைய நாமத்தை சொல்லும். அப்ப பாடுகிறவர்கள் கூட பாடுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. நாங்கள் பைபிள்களில் இருந்து சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் நாங்கள் செய்திக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் செய்து நாங்கள் தேவனுடைய செய்திக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரை நீர் எங்களோடு பேசவிருக்கிறதான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும் சுவாமி. ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு எல்லா காரியங்களையும் நீர் விளங்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் எங்களை முற்று முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களை முற்று முழுதுமாக உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நான் அல்ல, என்னுடைய சுயம் அல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். புதிய வருஷத்திலே புதிய புதிய காரியங்களை உலகத்தாரை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமா இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த புதிய வருஷத்திலே நாங்கள் இப்படியாக நாங்கள் நடக்க போகிறோம். எங்களுடைய அதாவது பழைய காரியங்களிலே நாங்கள் கவனத்தை செலுத்தாமல் நாங்கள் புதுசாக நாங்கள் சில பேர்கள், இப்போ உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேனே, குடிக்கிறோம்னு சொல்லுவாங்க, நான் குடிக்காம இந்த வருஷத்துல நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு காரியங்களை சொல்லி அவங்க தங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்றால் முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற உள்ளமங்களுக்கு தேவைப்படுகிறது. நீதிமொழிகளிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே உண்டாகணும் என்றால் நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் வர வேண்டும். அப்போ ஆண்டவரிடத்தில் வரைக்குள்ள தான் ஆண்டவர் அப்படியாக எங்களை பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சுயத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை நாங்கள் கொடுப்போம், அவ்வளவுத்தோடு நாங்கள் காரியங்களை முடித்துக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய சொந்த மகன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பகுதிகளிலே பார்ப்போமா இருந்தால் அதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், முதலாவது நாங்கள் பார்ப்போம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. இந்த வசனம் பவுல் அடிகளால், அப்போஸ்தலர் பவுலால் எழுதப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரர்களே, உங்களுக்குள் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரிக்கிறவனாயிருந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மதியுங்கள் சொல்லி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கூடாக விளங்கின காரியங்கள் இந்த 1 தெசலோனிக்கேயரிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பைபிளை எடுப்போமா இருந்தால் பைபிள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் எழுதப்பட்டது 40 பேரால் எழுதப்பட்டது. அது 1500 நாட்கள், அதாவது வருஷங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. இவ்வளவு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் முழுக்க அவர்கள் பைபிளில் எழுதி வைத்திருக்காங்க. அப்போ நாங்கள் பைபிளை படிக்கும்போது நாங்கள்
ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார் என்று நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்குள் உள்ளுக்கே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் வேலை ஏதாவது பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம். பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிற படிப்புகள் அது எங்களுக்கு படிப்புக்கு தனியத்தான் எங்களுக்கு கூட பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த இந்த வேதாகமம் அதை நாங்கள் படிக்கும்போது நாங்கள் தேவனுக்கு ஏற்றபடி எங்களை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே கூட நாங்கள் வாசித்தோம், பவுல் அப்போஸ்தலர் பவுல் எழுதினது என்னவென்றால், அவர் எழுதியிருக்கிறார், அன்றையும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரிக்கிறவனாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். அதாவது பவுல் எல்லா கடிதங்களையும் அவர் எழுதின இந்த கடிதங்கள் தான் சொல்லுவார்கள், இந்த பிரீஃப் அதெல்லாம் எழுதினபடி அதில் அவர் தொடக்கல முதல் என்ன செய்யறாங்கன்னா, ஆக்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதிக்கல அன்புடன் இவர்கள் சொல்லித்தான் நாங்கள் எழுதுறாங்க, அவர்களை நாங்கள் குரூஸ் பண்ணி நாங்கள் எழுதி அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய புத்தியை எங்களுக்கு சொல்லுகிறார். இதை கூட நாங்கள் கவனமாக கேட்க வேண்டியது. ஏனென்றால் நாங்கள் அதாவது புதிய பாடல் நாங்கள் எடுப்போமா இருந்தால் புதிய பாட்டில் அநேக காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் பவுல் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்து நாங்கள் அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக, முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், முதலாவது நாங்கள் ஆண்டவருடைய ராட்சியத்தை நான் தேடணும். நான் எந்த வயசுல ஆண்டவருடைய ராட்சியத்தை நான் தேடணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்ப்பேன் எந்த வயசுலன்னு சொல்லி. அது அப்படி ஒரு வயசும் கொடுக்கப்படல. 5க்கும் 50க்கும் ஆண்டவர் பேசுவார். 5 வயசு பிள்ளைக்கும் 50 வயசு ஆக்களுக்கும் ஆண்டவர் பேசுவார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இதுதான் அதில் இருக்கிற பவர். அதுதான். ஏனென்றால் நாங்கள் 50 வயசு நாங்கள் தாண்டி வந்தாலும் அந்த 50 வயசுல ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்கள் ஒரு அளவு தேவ பயத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து வருவோம். இப்போ சின்ன கிண்டர் கார்டனுக்கு போய்க்கல எங்களை தாய் தப்பன் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை குறித்து எங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. அதன்படி நாங்கள் வளர்ந்து வந்திருப்போம். ஒரு டீனேஜுக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கும். அப்படியே தொடர்ந்து வரைக்கும் சில வழியில் எங்களுக்கு முக்கியமான காரியங்கள் உலகத்து காரியங்களுக்கு நாங்கள் போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு அவருடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வசனம் இருக்கிறது. அந்த கிருபை நிமித்தம் அவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே வருவார். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளை குறித்த நாளிலே அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவார். ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்ற, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிய வேண்டியதா இருக்கிறது சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் துன்மார்க்கனை அவன் அங்க விட்டுட்டு தனியா ரட்சிக்கப்பட்டார்கள் இங்க அவங்க அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட புதுசுலும் கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நாங்க நாங்கள் உலகத்துல வாழ்ந்து வருவோம், ஆனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்படி வாழ்ந்த ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அதாவது மனிதனை ரட்சித்தது காரணமே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம். அப்ப அந்த இதன்படி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற பகுதிகளே இது உங்களுக்கு முதல் தொடக்கத்துக்கு நான் இந்த வசனத்தை நான் வாசிக்க விட்டேன். இந்த வசனம் தொடர்ந்து நாங்கள் வாசிச்சுட்டு போகலாம். ஆனால் முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்ப்போம். முக்கியமான காரியத்தை பார்ப்போம். 12வது வசனம் நாங்கள் வாசித்தோம். நாங்கள் 16வது வசனத்தை நாங்கள் கவனிப்போம். அதை என்ன சொல்லுகிறது என்று, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சரி, நீங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு திரும்பி சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, மெசேஜ கேட்கிறது உண்டு, மெசேஜ் படி வாழுற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறது உண்டு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகிறது உண்டு. அப்ப நாங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு சொல்லுவோம், பக்கத்துல இருக்கா எங்களோட வீட்டுக்காரங்க தான் பக்கத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், சந்தோஷமாயிரு. எப்ப நாங்க சொல்லி இருக்கிறோம், எப்ப நாங்க எங்களோட பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கோ புருஷனுக்கோ யாருக்கு நாங்க எப்ப சொல்லி சந்தோஷமாயிரு. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை எங்க கொண்டு வந்து விடுதல் பாருங்க. எங்களுக்குள்ள இருக்கிற உறவை இன்னும் நெருக்குகிறது. இந்த ஐக்கியம் தான் தேவைப்படுகிறது. சபைக்குள்ளே தேவைப்படுகிறது, குடும்பத்துக்குள்ளே தேவைப்படுகிறது, பிள்ளைகளுக்குள்ளே தேவைப்படுகிறது. இதை நாங்கள் வித்தியாசமான ஒரு வியூல ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது.
ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்ப என்னதான் நடந்தாலும் சந்தோஷமாயிருக்கும். பாருங்க, குடும்பத்திலே ஏதாவது ஒரு 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 இழப்பு வருமா இருந்தால் எல்லாரும் ஒரு துக்கத்துக்குள்ள வந்து கடந்து வந்துருவாங்க. அந்த நேரத்தில் கூட இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இது வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களுடைய ஒய்ஃபுக்கோ எங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ எங்களுடைய பிள்ளைகளுக்கோ நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க சொல்லி. In Deutsch sagt man, die Zeiten heilt unsere Wunde. Das ist richtig, ja. Aber da oben drauf ist das Gottes Wort, der uns Frieden gibt. Das ist das. Wir sind so busy in unserem Leben, wir sagen nicht mal Guten Morgen zu unseren Eltern oder zu unserer Frau oder unseren Männern. Wir sind so busy. Wenn wir jeden Tag aufstehen, wir sind so vollgeballert von Terminen. Aber wir müssen da erst zu Gott gehen. அதாவது எங்களுடைய வீட்டில் நாங்கள் எழும்பி எங்களுடைய முதலாவது காரியம் ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் தருவோம். ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபம் இப்படியாக தொடங்குகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமான பாடம். ஆனா அந்த ஜெபம் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியையை நடப்பிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யம் எங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரணும். அவருடைய ராஜ்யம் எங்களுடைய வீட்டுக்குள்ள வரணும். அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். இதன்படி நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனா மனிதனை எடுப்போம் வேண்டாம், எங்களுடைய சித்தத்துக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். எங்களோட விருப்பம், எங்களோட மன விருப்பத்தின்படி நாங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வசனத்தில் எங்களோட பேசும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, அதாவது எங்களுடைய சித்தத்தை எங்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம். ஆண்டவரிடத்துல கூட நாங்கள் சில வேளையில் எப்படி போய் ஜெபித்திருக்கலாம், ஆண்டவரை எனக்கு இந்த இது வேணும், எனக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கலாம். சில வேளையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, சில வேளையில் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். இதுகள் தேவையான எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை வந்து das ist ein Leben ständig mit Gebet und Lobpreis in meinem Mund. ஆண்டவரோடு நான் வாழுகிற வாழ்க்கை வந்து எனக்கு எந்த நேரமும் ஜெபமும் துதியும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கும். இப்படி என்னுடைய வாய் இருக்குமா இருந்தால், யாக்கோபு புத்தகத்திலே எழுதப்பட்டபடி நான் என்னுடைய வாயினாலே நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டு என்னுடைய வாயினாலே மற்றவர்களை நான் சபிக்கிறதுக்கு இடமே வராது. யாக்கோபு புத்தகத்திலே இப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன்னுடைய வாயினாலே நீ ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ரூபமாக படைத்த ஒரு மனிதனை நீ சபிக்க இயலாதுன்னு சொல்லி. ஒவ்வொரு மனிதனுக்கு எதிராக எங்களுடைய சிந்தனைகளை ஏதாவது தோன்றுமா இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவர் எங்களோடு இருக்கிறார். அவரிடத்துல நாங்கள் சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய சிந்தனைகளை நீ கண்ட்ரோல் பண்ணும், என்னுடைய சிந்தனையிலே பாவம் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். அப்படியாக நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், புதிய வருஷம் புதிய காரியங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு நாங்கள் பிளான் எல்லாம் போட்டிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இந்த வருஷம் இங்கே ஊர்லாப்புக்கு போவோம், நாங்கள் இந்த வருஷம் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும், அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய வார்த்தை அப்படியாகத்தான் சொல்லுது, நீ நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் செய்துட்டேன் உனக்கு. விடிய எழுப்பினோன்னா, ஆண்டவரே இந்த புதிய நாளை நீர் எனக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லி போட்டு பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்துட்டு
நாங்கள் டைட் பண்ணி கொண்டு அந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிரச்சனைகள் வரும், நிந்தனைகள் வரும், சோதனைகள் வரும். அப்படி இல்லாம ஒரு வாழ்க்கையுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியான வாழ்க்கையா தான் நாங்கள் கடந்து போவோம். நாங்கள் இந்த பூமியில இருக்க மாட்டா, இந்த உயிர் இந்த உடல்ல இருக்க மாட்டா, எங்களுக்கு நோவுகள் இருக்கும் தான், நாங்கள் எல்லாவற்றையும் தான் நாங்கள் கடந்து போவோம். ஆனா நித்திய ஜீவனுக்காக என்னுடைய இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னைத்தானே பலியாக கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து அவர் என்னை பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி இருக்கிறார். இதிலே நான் விசுவாசம் வைக்க வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், உன்னுடைய வாயினாலே அறிக்கை செய், உன்னுடைய இருதயத்திலே நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. இவ்வளவுதான். நீதி உண்டாக என்ன வேணும்? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணும்டா எங்களுடைய கீ இதுதான். இருதயத்துல நாங்க விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை பண்ணணும். இவ்வளவுதான். நாங்கள் எல்லாரும் தமிழர்கள். எங்களுக்கு தமிழ்ல ஆண்டவர் பைபிளை தந்திருக்கிறார். அதன்படி நாங்க வாழ்ந்து நீங்க பாருங்க, இன்றைய கூட நாங்க இந்த இடத்துல நான் ஒன்றை கவனிச்சேன். ஆராதனை தொடங்கிலிருந்து ஒவ்வொரு தரம் ஜெபிக்கலையும் நாங்கள் துதி கேட்கலையும் பாட்டுகளை கேட்கலையும் எத்தனை வசனங்கள் எங்களுடைய காதுக்கு தொழிக்கிறது என்று நீங்கள் கவனித்தீர்களா? எத்தனை வார்த்தைகளை, அதாவது ஒரு ஆராதனைக்கு நாங்கள் போவோமா இருந்தால், நாங்கள் எங்கேயாவது போய் நாங்கள் ஒரு ஆராதனைக்கு போவோமா இருந்தால் அந்த ஆராதனை முற்றும் முழுதுமாக ஒரு பேக்கெட். அது அவ்வளவும் ஆண்டவருக்கு உகந்த தூவ வர்க்கம். தனிய மெசேஜ் இல்ல, தனிய லோ பிரைஸ் இல்ல, தனிய ஜெபம் இல்ல, முற்று முழுதுமாக அந்த ஆராதனை. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்லுது, அவருடைய வாசல்களிலே துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் நாங்கள் வர வேண்டும். சபைக்கு நாங்க போய்க்கல, இன்றைக்கு சபையா ஆண்டவர் எண்ணத்தோட வரக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு என்னோட எண்ணத்தை பேசி இருக்கிறார் வாஞ்சு எனக்குள்ளே உருவாகும். இதுதான் சரியான கிறிஸ்தவ. ஆண்டவர் இன்றைக்கு என்ன எண்ணத்தோட என்னோட என்ன பேசுறார். இப்படி என்றால் நாங்கள் நித்தமும் அவருடைய ஆவியினாலே நாங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம், ஆண்டவருடைய வார்த்தை ஜெபம், இது இருந்தா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நாங்க வரலாம். இது இல்லாம நாங்க சண்டே கிறிஸ்டியன்ஸா இருக்கக்கூடாது. தனியா சொல்றாக்கு நாங்க சர்ச்சுக்கு அங்க வார்த்தைகளை கேட்கிறவரா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஹேண்டி வச்சிருக்கீங்க கையில, எல்லாத்த ஹேண்டிலையும் பைபிள் ஆப் இருக்கணும். எல்லாரும் ஒரு பிளானோட பைபிளை நாங்க கேட்கணும், வாசிக்கணும். சில பேருக்கு பைபிள் அதுகளெல்லாம் யூஸ் பண்ண தெரியாட்டிக்கு பைபிள் இருக்கு, தமிழ்ல, டச்சுல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லா பாசையும். நாங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிற பூமி. Martin Luther im 15. Jahrhundert, der hat die Möglichkeit gehabt, durch Gottes Geist überhaupt das heilige Schriften uns zu geben in verschiedenen Übersetzungen. Die verschiedenen Übersetzungen sind da, damit wir forschen können. Nicht einfach, es gibt verschiedene Übersetzungen, damit ist alles erledigt. Wir müssen forschen. Wir müssen anfangen, unsere Messlatte höher zu setzen. Wo war ich 2025 mit meinem geistlichen Leben? Wo stehe ich jetzt? Wo will ich hin? Die Planungen, die müssen bei uns stimmen. Wir brauchen einen Zeitplan in unserem Leben. Wir können das Leben so leben wie einfach ungläubige Leute oder einfach auch die Gläubigen, die Christen, die haben auch manchmal kein Zeitgefühl, wo die mit ihrem Leben gerade gegen Wand fahren oder keine Ahnung. Manchmal haben die leben einfach ihr Leben. அதாவது சில வேளையில
அநேகர் வந்து ஒரு டைம் பிளான் ஒன்றும் இல்லாமல் தான் அவங்களோட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அதில் வந்து ஏதோ வாழ்க்கை போருக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காம எங்களுடைய டைம், அதாவது நாங்கள் இருக்கிற இடம் வந்து நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் இந்த ஜெர்மன் தேசத்தில் வந்திருக்கிறோம். இங்கே அநேக காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், கவனித்திருக்கிறீர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்தது, நாங்கள் சிலோன்லேருந்து வந்திருக்கிறோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய கல்ச்சர் வித்தியாசம், எங்களுடைய மென்டாலிட்டி வித்தியாசம். ஆனால் நாங்கள் இந்த இருக்கிற இந்த ஐரோப்பாவில் வித்தியாசமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில ஓட்னுங்கள் இருக்குது, சில ரீகுலர் இருக்குது, அதாவது சில கட்டளைகளும் நியமங்களும் இந்த நாங்கள் இருக்கிற இந்த ஐரோப்பாவில் இருக்குது. இதுக்கு மேலாகத்தான் தேவன் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். 1997 சட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜெர்மன் தேசத்தில். எத்தனை? 1997. Stand 2024. இவ்வளவு சட்டங்களும் ஏன் இந்த மனுஷனுக்கு, இந்த யூரோப்பாவில் இருக்க மனுஷனுக்கு, இந்த ஜெர்மனில் இருக்க மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அவன் மற்றவனோட சமாதானமா இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையின் நிமித்தம் தான் புது புது சட்டங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது எத்தனை? 10 கட்டளை. இந்த 10 கட்டளை தெரியாது சில பேருக்கு. குற்றமான கூட சொல்லல, சில பேருக்கு இந்த 10 கட்டளை தெரியாது. ஒரு 1-2 நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முதல் 613 ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதில் 1 மிஸ் பண்ணினா எல்லாம் மிஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லியிருக்கார், தன்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொல்லி. இந்த 10 கட்டளையை நாங்கள், இந்த 10 கட்டளையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கிறதுல நாங்கள் கவனமாக இருக்கிறோமா? இல்லாட்டி 10 கட்டளை தெரியாமல் நாங்கள் எங்களுக்கு வாழ்க்கை வந்த மாதிரிக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு போகிறோமா? நாங்கள் wir drehen manchmal in so einem Kreis. Das ist unser Ablauf in unserem Leben. Da kommen vielleicht neue Sachen dazu, wir quetschen die irgendwo rein und kriegen irgendwie die Termine dahin und wir drehen in diesem Kreis immer. Wir gucken nicht aus dem Kreis raus. Aber இதுக்கு பாருங்க, எங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்கள் சுற்றி கொண்டிருப்போம். அந்த வட்டம் வந்து அதில் என்னண்டா, முக்கியம் அந்த வட்டத்தில் நான் என்றது தான் முக்கியம். நான், எனக்கு, சுயம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கும். அதுக்கு பிறகுதான் அடுத்தோம். ஆனா சுயம் என்னில் சாம்பலாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்த வேண்டும். அவருடைய ஆவியானவர் என்கிற அவருடைய வார்த்தைகள், ஆவியானவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வேரூண்ட வேண்டும். எங்களுடைய இருதயத்தில், எங்களுடைய மைண்ட்ல இருக்கிற எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் போடுவோம். நாங்கள் ஒரு கட்டுப்பாடை வச்சிருப்போம். எங்களுடைய குடும்பம் இப்படியாகத்தான் இருக்கணும், எங்களுடைய குடும்பத்தில் இப்படியாகத்தான் கட்டளைகள், இப்படியாகத்தான் நாங்கள் வாழுவோம், இப்படியாகத்தான் இருப்போம்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கே போட்டுட்டு நாங்கள் அதே மாதிரி நாங்கள் நடந்து விடுவோம். ஆண்டவர் கட்டளைகளை தந்திருக்கிறார், அந்த கட்டளையை கூட நாங்கள் கை கொள்வதில்லை. முதலாவது, நான் என்னுடைய இருதயத்திலே நான் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நானும் என் வீடும் எல்லாருமாக நாங்கள் தேவனை சேவிப்போம் சொல்லி யோசுவா புஸ்தகத்திலே 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப யோசுவாவோட புஸ்தகத்துல நாங்க வாசிக்கிறது வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லி நாங்க பூட்டிட்டு நாங்க அந்த வேர்ட்ஸுக்கு நாங்க கேர்லெஸ்ஸா இருக்கலாது. யோசுவாவோட புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி பூட்டி வைக்க வேண்டாம். இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே நாம் தியானம் வைக்கணும். சங்கீத புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களோரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கும் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அப்ப நானும் செய்யறதெல்லாம் பாய்க்கணும்டா, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு 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 விருப்பமான ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வார்த்தையில எனக்கு நல்ல விருப்பம். நாங்க எடுத்துக்கொள்ள போனா எல்லா வார்த்தையிலையும் நாங்க வாஞ்சியா தான் இருக்கணும். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். அப்ப அவ்வளவுத்துக்கு நாங்க ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க எந்த நேரம் ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு கிடைச்சாலும் உடனே ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசிக்கிறவர்களா இப்படி நாங்கள் வாசிச்சு நாங்க வளரைக்கல ஆட்டோமேட்டிக்காவே நாங்க சத்தம் போடாம இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பேசுவார் தன்னுடைய வார்த்தைகளை. அந்த வார்த்தைகளால் நாங்க பேசிக்கலாம். ஆண்டவர் புதிய காரியங்களை எங்களுக்கு விளக்குறார். பாருங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போவீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜை கேட்பீங்க. அடுத்த நாள் நீங்க மெசேஜ் என்னன்னா அடுத்த நாள் என்ன மெசேஜ் சொல்லி கேட்டா நாங்க சில வழியில எங்களை ஞாபகத்தில் நிற்கா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து மெசேஜ் கேட்கறது முக்கியம், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெசேஜ் கொடுக்குறவரை நீங்க கவனிப்பீங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எப்படி மெசேஜை பேக் பண்ணி கொடுக்குறாங்க. Die Verpackung, das muss stimmen, sonst kommt das nicht da an, wo das eigentlich ankommen sollte. Aber der eigentliche Punkt ist, der Heilige Geist, der in dir Offenbarung schenkt. அதாவது முக்கியமான காரியம் முன்னுக்கு நின்று பேசுகிறவரால் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற விளக்கம். அவர் தான் உங்களோட எந்த நேரமும் கூட இருக்க போறார். எந்த நேரமும். இப்ப பாஸ்டர் சொல்றார், நாங்க இப்படி மெசேஜை கேட்டோம், அப்படி மெசேஜ், உங்களோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை திறந்து உங்களோட பேசுவார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு நாங்க பிரியப்படுவோம். அவருடைய வார்த்தையில எண்ணத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென். திரும்ப சொல்லுவோம், பக்கத்துல இருக்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அடுத்தது இடைவிடாமல் ஜெபியுங்க. அப்ப ஒருவர் நாங்க என்ன செய்யறோம், நாங்க தாங்குகிறோம். ஒருவருக்கு ஒருவர் நாங்க புஷ் பண்றோம். ஒருவர் நாங்க புஷ் பண்ணி நாங்க இடைவிடாமல் ஜெபிப்போம். அப்ப அடுத்து என்ன சொல்லப்படுகிறது பாப்போம். 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. எல்லாவற்றிலும் நாங்கள் ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் பண்ணா தாங்க நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் நன்றி. ஆண்டவரே, நான் வெளியில போனேன், நான் பாதுகாப்பா வீட்டை வந்துட்டேன், நன்றி. ஆண்டவரே, நீ தந்த சாப்பாட்டுக்கு நன்றி. ஆண்டவரே, சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கணும், அதுக்கப்புறம் நன்றி செலுத்தணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு எங்களை வண்டி நிரம்பிட்டு நாங்க அப்படியே விடக்கூடாது, அதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். அப்ப அதோட இதுக்கு மேல் மிச்சமா ஆண்டவர் எங்களோட தினமும் பேசுவார் தன்னுடைய வார்த்தையினால. எங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். தன்னுடைய வார்த்தை எங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவார். நாங்க படுத்து நித்திரையா இருக்கீங்களா, திடீரென்று ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேச நாங்க உடனே எழும்பிடுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்க கடந்து வருவோம். அவர் தட்டி எழுப்புவார். பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அதுல ஒரு சீக்ரெட் இருக்குது. என்னன்னா, கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு பாலகன், அதாவது வந்து புறக்கேக்கல யோசேப்புக்கு ஆண்டவர் என்னன்னு பேசினார், மரியாதைக்கு என்னன்னு பேசினார் சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சோ? தேவதூதன் வந்தார். எங்க வந்தார்? நீரா வந்து நின்றாரா? கனவுல வந்தாரா? யோசேப்புக்கு ஆண்டவர் எத்தனை நேரம் கனவுல வந்தார்? நீ எகிப்துக்கு போ, எகிப்துல இருந்து திரும்பி வா. இதெல்லாம் கனவுகளுக்கு கூட தான் பேசப்பட்டது.
2024 நான் கொடுத்த மெசேஜ் மேலுக்கு கனவு எல்லாம் அதைத்தான் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் கனவுகளுக்கு கூட ஆண்டவர் பேசுகிறார். அப்ப நாங்கள் கனவுகளுக்கு கூட ஆண்டவர் பேசுகிறார் என்ற அந்த வழி எங்களுக்கு தெரிய வேண்டும். அதன்படி நாங்கள் நடக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு இரவு இருந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு நம்ம படத்தினா அதுக்கு வர்ற கனவு தான் எனக்கு வரும். அது ஆண்டவர் கொடுக்குற கனவு இல்லை. இரவா நாங்கள் ஸ்மார்ட் போனை வச்சு பார்த்துட்டு நாங்கள் படத்தோம்னா அந்த நினைவுகள் தான் எங்களுக்கு வரும். அது ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இரவும் பகலும் நான் அவருடைய வார்த்தையிலே நான் பிரியப்படுகிறவனா இருக்க வேண்டும். அந்த நேரம் ஆண்டவர் எங்களுக்கு கனவுகளில் கூட பேசுவார். 2016 எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை எனக்கு இப்போ நல்ல ஞாபகமா இருக்கு. எனக்கு நான் நல்லா ஃபீல் பண்ணேன் அந்த வார்த்தையை குறித்து. 59 எசாயா 59:21 கடைசி. உண்மையில் இருக்கிற நாவியும் நான் உன் வாயில் அருளிய இந்த வார்த்தைகளும் இது முதல் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை. திரும்ப ஒரு வடிவ வாசியும். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை தெரியாதோ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கோ, அதை வாசியுங்கோ, ஒவ்வொரு நாள் பாடமாக்கி கொள்ளுங்க. ஏனென்றா எல்லா குடும்பத்துக்கும் பிள்ளைகளை குறித்து ஒரு யோசனை இருக்கும். எங்களோட பிள்ளைகள் நாங்க இல்லாத இந்த காலத்துல என்ன செய்ய போறாங்க, ஒழுங்கா இருப்பாங்களா? அப்ப தாய் தகப்பனா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைகளின் மீதம் ஒரு யோசனை இருக்கு. அப்ப அவங்கள குறித்தே நடுவில் சிந்திப்பாங்க. இவங்களுக்கு ஒழுங்கான வாழ்க்கை அமையுமா, என்ன மாதிரி வாழ போறாங்க நாங்க இல்லாத காலத்துல. வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. தலைமுறையாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது உடன்படிக்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையை நாங்கள் பற்றி பிடிப்போம். ஆண்டவரிடத்தில் நாங்கள் சாய்ந்து கொள்வோம். இதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப பாருங்கள், நாங்கள் ஒரு காலத்துல நாங்க இல்லாம தான் போறோம். எல்லாருக்கும் ஒரு சாவு வந்தே ஆகும். ஆனால் எங்களுடைய சந்ததியாக நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாயும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிறவர்களாயும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாயும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை நிரப்புகிற பிள்ளைகளாயும் நாங்கள் மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இந்த பூமியில உங்களை பிறக்க வச்சு உங்களை வாழ வச்சு நீங்க நல்லா வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர், அதுவும் அவர்தான். ஆனாலும் முக்கியம் தேவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Manchmal fragen die Leute, was ist der Sinn des Lebens? Viele werden da ihre eigene Beurteilungen geben, viele werden ihre eigene Antworten geben. Die viele Philosophen haben ganz eine andere Richtung. Der Sinn des Lebens, was ich herausgefunden habe, für mich, das kann auch vielleicht für dich hilfreich sein, der Retter Jesus Christus in meinem Leben kennenzulernen, ihn in meinem Leben zu haben. Nachfolger Jesu Christi zu werden. Das ist für mich. அதாவது வாழ்க்கையில என்ன பிரயோஜனம், சின்ன பிரயோஜனம் நான் சொல்றேன். என்னத்துக்காக வாழ்க்கையில் பிரயோஜனம் என்று சொல்லி கேட்டா, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டு அவரை நான் பின்பற்றுவது தான் என்னுடைய பிரயோஜனமா இருக்கிறது. இல்லாட்டி நாங்க இந்த பூமிக்கு நாங்க படிச்சு நல்ல ஒரு ஜாப்புக்கு போய் நாங்க ஒரு 4 பிள்ளைகளை பெற்று இப்படி வாழ்ந்துட்டு போறது, நல்ல ஒரு வீடும் நல்ல ஒரு காரும் அதுக்கு மேல இன்னொரு காரும் இல்லாட்டி இன்னொரு வீடும். Das ist alles Materielles. Das vergeht. Unter der Sonne
was in Prediger geschrieben steht, ist alles eitel. Alles vergeht. அதாவது பிரசங்கில் எழுதப்பட்டபடி எல்லாம் சூரியனுக்கு கீழே மாயாயிருக்கிறது. மாயாயிருக்கிற இந்த வாழ்க்கையை தான் நாங்கள் இவ்வளவு காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் விலத்தி நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடாது. இப்போ நாங்கள் இன்றைய நாளில் உங்களை நான் வச்சு கரைச்சல் கொடுக்க இல்லை, நான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். சந்தோஷமாயிருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இதுல 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எல்லாவற்றிலும் சூத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களுக்கு குறித்த தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாருங்க, மெசேஜ் நாங்க கேட்போம், அதன்படி நாங்க வாழ கற்றுக்கொள்ளணும். அதுலதான் எங்களுக்கு நாங்க கனி கொடுக்கிறவர்களாய் நாங்க மாறுவோம். அப்படியா இருக்கணும். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? இன்னொரு கொஞ்சம் தான். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் தான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற வார்த்தை. நாங்க வாசிச்சும் இருப்போம், நாங்க சில வழியில நல்ல மனப்பாடமாக செய்திருப்போம். ஆனா இந்த வார்த்தை என்னோடு எப்படியாக பேசுகிறது, என்னை எப்படியாக வழி நடத்துகிறது என்னுடைய வாழ்க்கை பாதையிலே. நாங்க இன்றைக்கு நாங்க படிக்கிறோம், நாங்க சந்தோஷமா இருக்கணும், நாங்க இடைவிடாம ஜெபம் பண்ணணும். இது வாரக்கிழமை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நாங்க உடனே ஆடி போயிடுவோம். எங்க என்ன பிரச்சனை சொல்லி நாங்க உடனே மறந்துடுவோம். அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவர் சொல்லியிருக்காரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன். நீ ஒன்றும் பெருசா போய் வட்டி கொத்த தேவையில்லை, எல்லாம் உனக்கு நான் செய்துட்டேன். பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு சொல்லுவோம், ஆண்டவர் உனக்கு எல்லாம் செய்துட்டார். நீ நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள். சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அந்த பாட்டுல ஒரு ஒரு பாஸ்டர், ஒரு பெரிய பிரசங்கி ஒரு ஆள் வந்திருந்தார் அந்த காலத்துல 90ஆம் ஆண்டுல. அவர் அந்த பாட்டை பாடி எப்படியாக எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி பாடி காட்டினார். சில பேருக்கு தெரியும், நான் சொல்றேன். காக்கா காக்கா மை கொண்டா, கிளியே கிளியே அதை கொண்டா, எல்லாத்தையும் கொண்டு வா கொண்டு வா என்று நாங்கள் வேண்டுகிறவர்களாக இருப்போம். சரியா? அப்போ ஆண்டவர் இடத்துல நான் தாண்டு கேட்டேன், ஆண்டவரே நன்றி நன்றி, நீ தந்ததுக்கு நன்றி. விசுவாசத்தோடு, ஆண்டவரை நீ தந்ததுக்கு நன்றி, என்ற பிள்ளைகளுக்கு நீ தந்த படிப்புக்கு நன்றி, அவருடைய வருங்காலத்தில் நீ கொடுத்த துணைகளுக்கு நன்றி. நன்றி சொல்லப்படாது. நன்றி சொல்லுகிறது கரத்திலே நாங்கள் ஆண்டவரை கரத்தால நாங்கள் நன்றி சொல்லலாம். எங்களுடைய கரத்தை நாங்கள் உயர்த்தி. இந்த modern, அதாவது இந்த westliche Welt ist es so, dass man nicht unbedingt auf die Knie geht, wenn man betet. In Gemeinde oder zu Hause. Wir sind so ein bisschen stolz. Ja, stolz ist ein bisschen vielleicht falsches Wort, aber nee, wir möchten das nicht so. அதாவது இந்த நாங்கள் வாழ்கிற இந்த யூரோப்பாவில் இருக்கிற அநேக சர்ச்சஸில் நாங்கள் கவனிப்போம், இந்த முழங்காலில் இருந்து ஜபிக்கிறன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கு எல்லாரும் ஒத்து போக மாட்டாங்க. சில பேருக்கு கிணியில் பெயின் இருக்குது, அது ஓகே. ஆனால் யங் ஆக்கள் எவ்வளவுத்துக்கு நீங்கள் எங்களோட முழங்கால நாங்கள் மடக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு ஆண்டவரங்களை உயர்த்தி கொண்டு போவோம். ஜான் வெஸ்லியை குறித்து நீங்கள் சில வேளையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜான் வெஸ்லி முழங்கால இருந்து இந்தியா, அதாவது இங்கிலாண்டில் வாழ்ந்து வந்தவர், 17ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். அதில் இருந்து அவர் ஜபிக்கிறதுக்கு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த ஜபிக்கிற அந்த இடம் அப்படி கூலமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இந்த நேரம் நிலத்தில் முழங்கால இருந்து ஜபிச்சு அவர் ஆண்டவருடைய எழுப்புதலுக்காக ஜபிச்சார். அந்த நேரத்தில் அவர் கணக்க பேர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் பில்லி கிராம் அவர் சின்ன பையனாக அந்த இடத்துல போகிறார். போய் அதை அதாவது அது ஒரு மியூசியம் மாதிரி இருக்கு அவர் வாழ்ந்த இடம். அதில் போய் அவரும் திருப்ப அவர் இருந்த இடத்திலே இருந்து அவர் கேட்டது நிமித்தம் இதில் இருந்து தான் ஜான் வெஸ்லி ஜெபிச்சார். அப்போ அவரும் போய் அந்த இடத்துல இருந்து ஜெபிச்சார்.
2006 இப்போ கிட்டடியில் தான் அவர் மரணத்துக்குள்ள போயிருக்கிறார். ஆனாலும் பாருங்க என்னத்தை சொல்றேன்னா, நாங்கள் ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். கரெக்டாக நீங்கள் சர்ச்சில் வந்து முழங்கால் படிக்கணும். ஆனால் அப்படி இருக்கிற உள்ள நல்லது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சின்ன ஆட்களுக்கு முக்கியம் என்னென்னா, நீங்கள் வரப்போகிற நீங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஆண்டவர் விளங்கப்படுத்தணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் புதுசாக கூட திருமணமாகி இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, புருஷனும் மனைவினா 2 பேரும் இருந்து ஜெபிக்கணும். 2 பேரும் இருந்து ஜெபிக்கணும். என்னென்னா அதில் தான் கனெக்ஷன் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அதே காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். நலமானதுன்னா ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தை. நாங்கள் இப்போ கேட்ட வார்த்தையில கூட நல்ல வார்த்தை என்ன? சந்தோஷமா இருங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம் இருங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய்க்கல அவர் சொல்றாரு என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்ப இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் மற்றவர்களை கவனிக்கலாம். அவங்களுக்கு இந்த பாருங்க இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவருடைய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தமாக்குறது. நாங்க போய் எங்களை பரிசுத்தமாக்க இயலாது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம். மனிதனுக்கு சிலவருக்கு தெரியாது. எங்களுடைய உடம்புல நாங்க எல்லாரும் மாம்சத்திலே தான் வாழ்ந்து கொண்டு போவோம். மாம்சத்துக்கு ஏற்றபடி எங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற இச்சைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அதன்படி நாங்கள் வாழ கற்றுக்கொள்வோம். எங்களுக்கு இப்படி போடணும், நாங்கள் அப்படி உடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி. ஆனா ஆவிதான் தேவனிடத்திலே போகிறது. இந்த மாம்சம் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் என்னை பரிசுத்தமாக்குறது. அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குறார். அப்ப என்னுடைய வார்த்தை எங்களுடைய சிந்தனைகளிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த சிந்தனையில பரிசுத்தம் காணப்பட்ட ஆட்டோமேட்டிக்கலி எங்களுடைய ஆத்மாவில் பரிசுத்தம். அதே மாதிரி தான் நாங்க எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாகணும். இப்படியாக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரு பாப்பா என்னத்துக்கு நாங்கள் கவனத்தை செலுத்த வார வருஷம் இந்த வருஷம் தொடங்கிட்டு தானே, இந்த வருஷத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க. என்ன நீங்க எல்லாரும் முடிக்க போகுது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அடுத்தது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. மற்றது எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி செலுத்துங்க. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் சோதிச்சு ஆரம்பிப்பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தானே நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் இன்றைக்கு இங்கே கேட்குறீங்க, நாளைக்கு வீட்டை போய் உங்களோட யூடியூப்ல ஏதாவது செய்திகளை கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தை, das ist der Maßstab Gottes, wo wir uns wirklich immer wieder hinstellen können. Wo stehe ich jetzt? Wo ist mein geistliches Leben? நான் திருப்பமாக உங்களுக்கு இந்த படியை நான் உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வரேன்னா, நான் இந்த வருஷம் நான் இங்கே என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இங்கே நிற்கிறேன்னா, அடுத்த வருஷம் நான் இங்கே நிற்கும். விளங்குதான்? அடுத்த வருஷம் நான் இதில் ஒரு நின்றாங்கோ. உங்களுடைய வேத படிப்பு கூட வேண்டும். வேதத்தை ஆராய வேண்டும். வேதத்திலே நாங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு வேதத்தை எடுத்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா சொல்றேன். நான் வெளியில போனா கூட நாங்க என்ன செய்யணும்னா, இன்றைக்கு யாராவது ஒரு ஆள் அவருக்கு நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லணும், அந்த எதிர்பார்ப்போட நாங்க போகணும். யாராவது வந்தா அப்படியா நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை இன்னும் வல்லமையா பயன்படுத்துவார். இதுல முக்கியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. என்னுடைய பலத்துக்கு இல்ல, என்னுடைய புகழுக்கு இல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் கஷ்டத்தினாலே ஜீவித்து வருகிறார்கள். பாருங்க, நாங்க எல்லாத்தையும் சோதிச்சு அறிஞ்சு நாங்க பற்றி கொள்ளணும், நல்லமானதை பற்றி கொள்ளணும். அடுத்தது தேவ சமாதானம். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும்.
ஆண்டவரே, Herr, ich bin hier bin ich, benutze mich. Das ist der Punkt. Halleluja. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். நாங்கள் எழுந்து நின்று தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோமாக. எல்லாரும் மனதை திறந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சிம்பிளா சொன்னாலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னோடு பேசினதுக்காக நன்றி. எவ்வளவு சொன்னாலும் காணும். நாங்கள் எல்லாருமா வாயை திறந்து சொல்லுவோம். சோதரம் ஆண்டவரை உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரை உம்மை சோதரிக்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்தை நீர் தொட்டதுக்காக நன்றி. எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி. எங்களுடைய மன கண்களை நீர் திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ளே நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவர் கேட்ட வார்த்தைகள் இவர்களோடு ஆண்டவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சும்மா திரும்பாது சுவாமி. ஆண்டவரே, அந்த கிரியைகளை நடப்பிக்கிறது என்று எசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி சுவாமி, ஆண்டவரை கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய இருதயத்தை ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இவர்களை முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தியுள்ளோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள்